உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 3/6/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள், வசந்த ருதவ். உலக மிதிவண்டி தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. பஞ்சாங்கம். சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:23 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூராடம். நாமயோகம் இன்று காலை 7:58 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 7:31 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 8:23 மணி வரை பத்திர, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷபலக்னம் இருப்பு 1 நாழிகை 50 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு செய்வது துயரங்களை போக்கும். மற்றபடி இன்றைய தினம் நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அன்பான மேஷ ராசியினர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலை நிலவும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் தொடர்வதால் சங்கடங்கள் சஞ்சலங்கள் தொடரலாம். கவனமாக இருந்தால் நன்மை. உத்தியோகத்தில் வீண்பழி அவமானங்கள் உண்டாகலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனம் கொள்வது அவசியம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள்
கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருந்தால் நன்மை. ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான சந்தோஷமான ஒரு நாள். கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை புகுத்தி வெற்றி அடைவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனமாக இருந்தால் நன்மை. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தினரிடம் கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை இன்றைய தினம் பெறலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் விண்ணப்பித்திருந்த கடன் உதவி, வங்கி கடன் உதவி அருமையாக வந்து சேரும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை துளிர்விடும் ஒரு நாள். இன்றைய தினம் சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில்
சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களின் மூலமாக உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் வந்து சேர்வதற்கு சில அதிரடியான முன்னேற்றங்களை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இன்றைய தினம் கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் சில காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியை ஈட்டுவீர்கள். உங்கள் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷமாக சில வேளைகளை அற்புதமாக செயலாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் உத்தியோகத்தில் அற்புதமான சில வேளைகள் உங்களுக்கு அருமையாக நடைபெறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த சில கடனுதவி இன்றைய தினம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். அதேபோல் மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு நாள். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய சில முக்கியமான திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவீர்கள். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தில் கவனம் செலுத்துவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமாக சில சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்கள் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேருவதால் வெளி இடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அதி அற்புதமாக சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள். குருபலம் இருப்பதால் சந்தோஷமாக சில வேலைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றி மனம் மகிழ்வீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.